21st படம் வரப்போகிறது. எல்லாரும் போய் பாருங்கள் தியேட்டர்ஸில் அண்ட் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதான் நம்ம பசங்கிட்ட பிரச்சனை. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் பாய்ஸ் ஃபேன்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை நம்பி இந்த வாய்ப்பு கொடுத்த தனுஷ் சாருக்கு ஒரு பெரிய தேங்க்யூ. I'm so grateful for the opportunity. I'm going to work பண்ணுறது it's unbelievable and I will never ever forget certain lessons that in life that he's taught me. அங்கே பெரிய தேங்க்யூ. அண்ட் இந்த ஃபுல் படம் இவ்வளோ ஜாலியாக பண்ணுறதுக்கு காரணம் இங்கே இருக்கிற காஸ்ட் தான் எனக்கு. Pavish, thank you for being the best pair I could possibly ask for my debut in Tamil. Venki, Ravya, Ramya, Priya, Siddharth, Matthew, நிறைய பேர் இருக்கு, சரண்யா மேம், சரத் சார், தேங்க்யூ ஃபார் பீயிங் ஸோ சப்போர்ட்டிவ். அதுக்கப்புறம் த டீம் பிஹைண்ட் த சீன்ஸ், டிஓபி பிரிட்டோ சார், காவ்யா மேம், ஸ்ரேயஸ் சார், அஸ்வத் சார், வேறு யார் இருக்கு, ஆல் தி ஏடிஸ், ஏசிஸ், ப்ரொடக்ஷன் டீம், யூனிட்ஸ், மேனேஜர்ஸ், எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்யூ. இங்கே வந்திருக்கிற மீடியா, தனுஷ் சார், ஃபேன்ஸ், ப்ரெஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ. உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். அண்ட் வெரி இம்பார்ட்லி எனக்கு அம்மா கூட தேங்க் பண்ணும். அவங்க இல்லைன்னா இது எதுவும் இட் wouldn't have happened. So big thank you for my mom. She's been my backbone since day one. And last but not least, இவ்வளோ வருஷமாக என்னை சப்போர்ட் பண்ணுற ஆடியன்ஸ்க்கு ஒரு பெரிய தேங்க்யூ. I've been working since I was a child actress and அவ்வளோ அன்பு கொடுத்துருங்க. And I'm doing my first film lead. So the same love I hope you will give me as well. So thank you so much. 21st படம் வரப்போகிறது. எல்லாரும் போய் பாருங்கள் தியேட்டர்ஸில் அண்ட் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதான் நம்ம பசங்கிட்ட பிரச்சனை. பேர் சொல்லாம லவ்யூன்றது அப்புறம் யார் சொன்னாங்கன்னே தெரியாம கடைசி வரைக்கும் சிங்கிளா இருக்கிறது. சூப்பர். இப்படியே தனியா இருட்டுல கத்தினே இருப்போம். நம்ம வாழ்க்கை இதே மாதிரி பிரைட்டா இருக்கட்டும். படத்துல வர மாதிரி லவ்வுக்கும் லவ் ஃபெயிலியருக்கும் நடுவுல மாட்டிட்டு இருக்கேன் மச்சான். நாங்களாம் லவ் ஃபெயிலியர் நடுவுலயே மாட்டிப்போம். அந்த மாதிரி பாய்ஸ் நாங்க. ஓகே. சோ அடுத்தபடியா இவருமே நம்ம தனுஷ் அவர்களுடைய அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணியாச்சு. சோ கண்டிப்பா அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.